கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி 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 நன்றி. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறேன். தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறேன். தந்தையை போல் தோளில் என்னை அனுதினமும் சுமக்கிறேன். தந்தையை போல் தோளில் என்னை அனுதினமும் சுமக்கிறேன். நன்றி 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 நன்றி. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி 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 நன்றி. தகப்பனே, எங்களை நடத்தி வந்த வழிகளை எல்லாம் நினைத்து நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே மனதார என் தெய்வத்தை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களை நீங்கள் நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக, ஆச்சரியமான விதங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காண செய்தீங்களே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை எங்களையும் குடும்பங்களையும் நிரப்பட்டும் அப்பா. இந்த 5வது மாதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற அந்த பாக்கியத்தை தேவன் எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளை தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் ஒரு மனுஷன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதை குறித்து நாம் பல காரியங்களை அறிஞ்சு வச்சுருக்கிறோம். இன்றைக்கி விஞ்ஞானம் அதிகமாக வளர்ந்ததுனால ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய கருவிலை எப்படி உற்பத்தி ஆகிறது, அதனுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் பலவிதமான விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக, அனிமேஷன் போன்ற காரியங்களின் மூலமாக அதனுடைய உற்பவம், கருத்தரிக்கிறது, வளருகிறது, பிரசவமாகிறது, இதெல்லாம் இன்றைக்கி பலர் அதை குறித்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம பைபிளில் படித்து பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய வயிற்றில், ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு மனுஷன் கர்ப்பமாகி உருவாகிறது எல்லாமே கடவுளுடைய மகா பெரிய தயவு என்பதுதான் சொல்ல முடியும். அந்த தாய்க்கு தன்னுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை இருக்கிறது அல்லது கர்ப்பமாகி விட்டாள் என்பதை சில அறிகுறிகளை கொண்டு தான் அவளால் புரிந்து கொள்ள முடியும். அந்த குழந்தையை அவளால் பார்க்க முடியாது. அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கிரகிக்க முடியாது. சரீரத்தில் ஏற்படுகிற சில மாற்றங்கள், அவளுக்கு ஏற்படக்கூடிய சில கஷ்டங்கள், அதில் தான் அவள் புரிஞ்சுக்கிட முடியுமே தவிர அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை நேரில் பார்க்கவே முடியாது. அந்த குழந்தையினுடைய சரீரத்தில் எலும்புகள் எப்படி உருவாகிறது, நரம்புகள் எப்படி உருவாகிறது, மூளை எப்படி உருவாகிறது, கண்கள் எப்படி உருவாகிறது. இன்னும் ஆச்சரியம் என்னென்னா, அந்த கர்ப்ப பையில் அந்த குழந்தை தண்ணீரில் கிடக்கும், அது எப்படி உயிர் வாழ்கிறது. ஆச்சரியமான காரியங்கள். இதெல்லாம் தேவனுடைய அதிசயம்.
கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீரன் தேவனாக இருக்கிறேன். எனவே இந்த பூமியில் தெய்வம் நம்மளை சிருஷ்டித்தது கூட அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு மகிமையானதாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 49:1 சொல்லுகிறது, தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாயின் வயிற்றில் நம்ம உற்பத்தியானது முதலே தெய்வம் நம்மளை குறித்து பார்த்துருக்கிறாரு, அறிஞ்சிருக்கிறார். எரேமியா தன்னுடைய தீர்க்கதரிசியில் 1:5 சொல்கிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி. பாருங்கள், கற்பத்தில் உற்பத்தி ஆகிறதற்கு முன்னே கர்த்தர் நம்மளை அறிஞ்சிருக்கிறார். உள்ள குழந்தை கற்பத்தில் வந்த பிறகு கிடையாது, அதுக்கு முன்னக்கிட்டேயே ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு முன்குறிப்பு. நீங்கள் இந்த பூமியில் பிறக்க வேண்டியது என்பது தேவனுடைய எவ்வளோ பெரிய முன்குறிப்பு. சும்மா நீங்கள் பிறந்துடல, நீங்கள் சும்மா வந்துடல, ஒரு நோக்கத்துக்காக இந்த பூமியில் கர்த்தர் உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். ஒரு நோக்கம் இல்லாமல் நீங்களும் நானும் பிறக்கலை. இதை நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த நோக்கத்துக்காக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் உங்களை இந்த பூமியில் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே முன்கூட்டி கண்டு உங்களை அழகாக வடிவமைச்சு கருவிலேயே நீங்கள் கலைந்து போகாமல் உங்களை ஒரு மனுஷனாக இந்த பூமி ஒரு நோக்கம் இருக்குது. உங்களை பற்றி தெய்வத்துக்கு ஒரு திட்டம் இருக்குது. நீங்கள் தேவனை அறியணும், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறணும், நீங்கள் ரட்சிக்கப்படணும், நீங்கள் பாவம் மன்னிப்பு பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பரலோகம் சேரணும். நீங்கள் தேவனுக்கு இந்த பூமியில் சாட்சியாக இருக்கணும். உங்கள் சந்ததிகள் கர்த்தரை தேடுகிற சந்ததிகளாக மாறணும். பூமியில் தேவனுடைய சந்ததிகள் பெருகி ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசனம் 46:3-4 இப்படி சொல்லுகிறது, யாக்கோபின் சந்ததியை இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியான சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உன்னை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உன்னை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் முழு சரித்திரத்தையும் சொல்கிறார். தாயின் வயிற்றிலிருந்து அவன் மரிக்கிற வரைக்கும் இந்த பூமியில் அழகாக அவனை காப்பாற்றுறாரு, அவனை தாங்குறாரு. அவனுக்கு வயது முதிர்ந்து ஆனதுக்கப்புறமும் அவனை கேர் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, குழந்தையில் மாத்திரம் இல்லை, கற்பத்தில் மாத்திரம் இல்லை, கற்பத்தில் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்ன மாத்திரம் இல்லை, நீங்கள் வயது முதிர்ந்த பிறகும் தெய்வம் நம்மளை அழகாக தாங்கி சுமந்து ஏந்தி தப்பு வச்சு பாதுகாப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரியே, நீங்கள் எனக்கு பாதுகாப்பு இல்லை, என் வாழ்க்கையில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படி சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி எனக்கு பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் உணர்றீங்களா? நான் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கேன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை தாயின் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னக்கிட்டே தெய்வம் முன்குறிச்சதுனால சோத்திரம், உங்களுக்கு எந்த தீமையும் வராமல் ஆண்டவர் உங்களை அழகாக நடத்துவார். லூக்கா 2:40 சொல்லுகிறது, பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலங்கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பாருங்கள், இங்கே அழகாக இயேசுவை பற்றி போட்டிருக்கு, வளர்ந்து ஞானம் அடைஞ்சு. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய காரியம். அதனால் கலங்க வேண்டாம், உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்க வேண்டாம், உங்களை குறித்து கலங்க வேண்டாம். தெய்வம் உங்களை அழகாக நடத்துவார், கடைசி வரலும் கைவிட மாட்டார். சோத்திரம், கடைசி பரியந்தம் உங்களை நடத்தி நன்மை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. தாயின் கற்பத்தில் உருவாகுவதற்கு முன்னதாகவே எங்களை அறிந்து முன்கூட்டி தெரிந்தெடுத்த தெய்வம் எங்களை அருமையாக நடத்தும். இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.